மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் குரு சந்திரன் சேர்க்கை, கஜகேசரி யோகம் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழிலிலே மிகப்பெரியதொரு முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகின்றது. ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெற்று அதற்காக ஒரு கணிசமான தொகையை செலவிட நேரிடும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வயதிலே மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களுடைய திருமணத்தை இப்பொழுது விமரிசையாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஊதிய உயர்வு கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் அது செலவாகிவிடும் ஒரு நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் சேர்ந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே இருக்கின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ஸ்பெகுலேஷன் மூலமாக ஒரு சிலருக்கு பண வரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பாராத விதமாக திடீர் தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, உபரி வருமானம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் 10ஆம் இடத்திலே சென்று குருவோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் இந்த நாளிலே முடிவடைந்து உங்களுக்கு வெற்றிக்கனியை பெற்றுத் தருகின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கும். பல விதத்திலே உங்களுடைய உத்தியோகத்திலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். வெற்றிகரமாக தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் சில வரலாம். அவற்றையெல்லாம் புத்திசாலித்தனமாக அணுக வேண்டும். இந்நாளிலே சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. பயணங்களை தவிர்க்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விவகாரங்களிலே பிறருடன் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இறை வழிபாட்டில் அதிக நேரத்தை செலவிட வேண்டும். துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் ராசி அதிபதி சுக்கிரனோடு புதன், 7ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும். இத்தகைய ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடியதாகும். இந்நாளிலே உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரியதொரு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதிலே இருப்பவர்களாக இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் மறைவு ஸ்தானத்திலே இருக்கின்றன. 6ஆம் இடத்திலே குரு சந்திரன், 12ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன். எனினும் இவ்விரண்டு கிரகங்களும் மற்ற 2 கிரகங்களுக்கு நேர் எதிரிலே இருப்பதால் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் சுப கிரகங்களின் பார்வை என்பது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகும். ஆகவே இந்நாளிலே உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனதிலே உள்ள பாரத்தை இறக்கி வைத்து விடுவீர்கள். மாலை நேரத்திலே மகிழ்ச்சியான சில தகவல்கள் வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாள்.
தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்பவர்கள் அதிலே மிகப்பெரிய லாபம் அடைவார்கள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தன லாபம் ஏற்படுகின்ற நாள். எதிர்பாராத விதமாக திடீரென ஒரு வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிக பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இருக்கிறது. சொத்து தொடர்பான சர்ச்சைகள் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் நல்ல விதமாக பேசி முடிவுக்கு வரும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பயணங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். தூரதேசத்திற்கு பயணம் செல்ல திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். நிதி நிலவரம் சிறந்து விளங்குகின்ற நாள். கடன் பிரச்சனை இருந்தால் அவற்றையெல்லாம் தீர்த்து விடுவீர்கள். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இது உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும். செல்வ நிலையை உயர்த்தும். பொருளாதார முன்னேற்றமும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும்.